Hey guys, welcome back to the channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா டோன்ட் திங்க் தட் இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளோட ராப்டரில் ஒரு டூரிங் மாடு ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம் கைஸ். அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப லாங்காகவே வந்துட்டு நம்மளோட ராப்டரை வந்துட்டு ஒரு இன்ஸ்பைர்ட் பைக்கை வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்பைர்ட் பைக்கை மாற்றணும்னு சொல்லி ஒரு பிளானில் தான் நான் இவ்வளோ நாள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் என் பைக்கை. ஸோ அந்த பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூவோட ஜிஎஸோட 1250 இந்த மாடலில் வந்துட்டு அந்த டூரிங் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு வித் Panniers, topbox, jerry can, crash guard, அப்புறம் உங்களுக்கு லைட்ஸு, டூரிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் போட்டு அதே மாதிரி நம்ம ராப்டரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான். தோ அந்தளவுக்கு ஹியூமங்கஸாக இல்லாட்டி கூட நம்ம ராப்டர் வந்துட்டு பார்க்க கெத்தாக இருப்பான். இந்த பர்டிகுலர் மாடு வந்துட்டு ரொம்ப 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 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. வந்து ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி நிறைவேறி இருக்கு கைஸ். ஸோ நிறைய பேர்கிட்ட ஐடியாஸ் கலெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மாட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவை அதெல்லாம் செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸாக அதில் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அட்லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கைஸ் வில் கெட் இன் டு த வீடியோ. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன அந்த கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு. நிறைய பேர் யோசிப்பீங்க இது என்ன 2 சைடில் வந்து 2 ஷ்ரவுட்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை கைஸ், அதுதான் நம்மளோட மேஜர் கஸ்டமைசேஷன் இப்போ பண்ணது. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த BMW GS 1250 டூரிங் மாடோட டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி கேன் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிராஷ் கார்டில் இருக்காது. பட் இன்ஸ்டட் அது வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட டாப் பாக்ஸ்லேயே மவுண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க BMW. ஸோ அதே கைண்ட் ஆஃப் ஐடியா வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்ம LS2ல ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த ஒர்க் ஷாப்போல்ட்ட எந்த கைண்ட் ஆஃப் ஹெல்ப்பும் எடுக்காமல் நம்ம வீட்லேயே ஐடியா போட்டு பண்ணது தான் இந்த பர்டிகுலர் அவுட்புட். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸில் வந்துட்டு நம்மளோட ஜெரி கேனோட மவுண்டிங் இருக்கும். ஸோ இது எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்ஸ் டூ மேஜர் திங்ஸ் கைஸ். இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல நான் வந்துட்டு ரொம்ப குறிக்கோளாக இருந்தது வந்துட்டு என்னன்னா நம்மளோட பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இம்பேக்ட் ஆகக்கூடாது. அது என்னோட ரொம்ப பர்டிகுலரான இம்பார்ட்டன்ட் நோட் மைண்டில் எப்போவுமே நான் வச்சுருந்தேன். ஸோ அது ஒன்று. அண்ட் இது எப்படி நம்ம வந்துட்டு பிகாஸ் இப்போ நம்ம இந்த LS2 பாக்ஸ்லாம் நம்ம ட்ரில் பண்ணுற மாதிரி ஹோல் போடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம டூர் பண்ணும்போது எஸ்பெஷலி டியூரிங் மான்சூன் டைமில் ட்ராவல் பண்ணும்போது மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணது தான் இது. இதுக்கு டோட்டலாகவே நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 200 to 300 rupees தான் செலவே பண்ணியிருப்பேன் எங்கள் டோட்டலாகவே. ஸோ கப்புள் ஆஃப் நம்ம வந்துட்டு எப்படியே வாஷர்ஸு அதுக்கப்புறம் எம்சில் இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ மினிமலிஸ்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி கேனட் மவுண்டிங்கை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது பேசிக் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட மெஷர்மெண்ட் எடுத்தேன். ஸோ ஜெரி கேன் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணணும் அண்ட் ஜெரி கேன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாப் பாக்ஸோட பேஸோட இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டு லோவராக வருமா இல்லாட்டா இதோட ஹைட்டோட ஜாஸ்தியாக வருமானு சொல்லி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு 3 லிட்டர் ஜெரி கேன் வந்து சூப்பராக செட் ஆச்சு இந்த பர்டிகுலர் பாக்ஸோட சைடில். ஸோ ஃபஸ்ட்டு அதோட மவுண்ட் மெஷர் பண்ணிட்டு அதோட ஹோலோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன ஹோல்ஸ் 4 ஹோல் கொடுத்துருக்கோம் அதோட மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பாக்ஸோட சைடில் மேப் பண்ணும். தின் பிட்டு வச்சு நீட்டாக ஒரு சின்னதாக ஹோல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட நம்மளோட ஸ்க்ரூ என்ன போட போகிறோம் அதோட த்ரெட் சைஸை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பிட்டை எடுத்து கொஞ்சம் கூட லைட்டாக கொடுத்த உடனே பர்ஃபெக்ட் ஹோலாக வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த பர்டிகுலர் பர்ஃபெக்ட் ஹோல்லே உங்களுக்கு வந்து வாட்டர் சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உள்ள. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் இது வச்சுட்டு இது அப்படின்னா அது இந்த மவுண்ட்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜெரி கேனோட லாக்ஸ் அதாவது ஸ்க்ரூஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உள்ளே தள்ள முடியுமோ தள்ளிட்டேன் கம்பியை. ஸோ தட் ஸ்பேஸ் இம்பேக்ட் ஆகாமல் இருக்க. அண்ட் சைடில் வந்து பீடிங்கில் வந்து நம்ம எம்சியில் வச்சு சீல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன தான் கொட்டுற மழையாக இருந்தாலுமே தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதே தான் இந்த சைட்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு நிறைய பேர் கேட்டது ப்ரோ எப்படி ப்ரோ இன்டீரியர் வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் வந்துட்டு சேவ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஜெரி டாப் பாக்ஸில் என்ன ஸ்பேஸ் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே இந்த சைடில் டச் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக 2 கம்பி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன்.
ஸோ இங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ரெண்டு கம்பி, அந்த 2 கம்பியோட ஹோல்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிஎல் போட்டு சீல் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அ பியோர் அண்ட் பியோர் கம்ப்ளீட்லி சீல்டு வாட்டர் ப்ரூஃப் டாப் பாக்ஸ் வித் ஜெரி கேன் கான்செப்ட். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நம்மளோட குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர் வினுவே என்னை ரீச் அவுட் பண்ணிட்டு, ப்ரோ இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அவருக்கும் அந்த மாதிரி ஐடியா இருக்கான் பண்ணுறதுல. அண்ட் இது மவுண்டிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் கைஸ். இட்ஸ் எப்படி சொல்லிட்டு ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டோம்னா டாப் பாக்ஸோட இருக்கும், நம்ம ஈஸியாக டாப் பாக்ஸோட ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் நம்மளோட 3 லிட்டர் ஜெரி கேன். ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லைடு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறவங்களுக்கு என்னோட எய்ம் என்னதுன்னா, இந்த ஜிஎஸோட ஒரு மாடல் பார்த்தேன். ஹி ஹஸ் மாடல் த பைக் கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது ஃபுல்லாகவே டூரிங் ஆடி, அதே மாதிரி தான் நம்ம ராப்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக இந்த ஜெரி கேன் வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு உள்ளே மவுண்ட் ஆயிரும். மவுண்ட் ஆகிட்டு ஸ்க்ரூ வச்சு, ஸோ இதுக்கு வர ஸ்க்ரூ இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம, ஆனால் என்னென்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கைஸ், இந்த லாக் ஸ்க்ரூ போடும்போது நல்லா டைட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த நம்ம ஃபிட் பண்ணும்போதே நிறைய விஷயத்த நம்ம வந்து வி கான்சன்ட்ரேட்டட். இது வந்துட்டு அலுமினியம், ஓகேவா, டாப் பாக்ஸோட மெட்டீரியல். அலுமினியத்தில் வந்து எதாவது ப்ளேஸ் பண்ணோன்னா வண்டி மூவ்மெண்ட்டில் வைப்ரேஷனில் உங்களுக்கு அது அதிரி வெளியில் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா, நம்மளோட நிறைய ரப்பர் வாஷர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே அதுக்கு நடுவில் மெட்டல் வாஷர்ஸ் வச்சு அதுக்கு மேலே திருப்பி ரப்பர் வாஷர் வச்சு அதுக்கு மேலே ஜெரி கேனை ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஸ்பேஸ் எப்போவுமே அந்த அலுமினியத்துக்கும் இந்த ஜெரி கேனுக்கும் அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி அப்படியே இருக்கும். ஸோ தட் அந்த வைப்ரேஷனில் இதாகக்கூடாதுன்னு இது வரைக்கும் நான் ஒரு டாப் ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு 120-125 ட்ரை பண்ணி பார்த்தேன் வித் த ஜெரி கேன். ஒரு இஷ்யூமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இந்த ஜெரி கேன் ஃபிட் பண்ணுறதுக்கு ரெண்டே இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால ரைட் ஹேண்ட் க்ளவ் கண்டிப்பாக தேவை கைஸ். பிகாஸ் நம்ம கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம் இந்த பர்டிகுலர் லாக்கை. ஏன்னா ஃபுல் டைட் ஆகிறதுக்கு லாக்கோட அண்ட் வி நீட் அ கட்டிங் பிளேயர் ஆஸ் வெல். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் வெரி சிம்பிள் கைஸ். நீங்கள் அப்படி போய் கட்டிங் பிளேயர் ஃபிட் பண்ணுங்கள், அப்படியே திருப்பிட்டே இருங்க, இட் வில் கெட் டைட்டன்ட். இது ஒன் டைம் ப்ராசஸ் கைஸ். ஒன்ஸ் இது வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா அதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக தொடங்கிடுச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு இந்த ஜெரி கேனோட ஷேக் இருக்குது இன்னும். ஸோ அந்த ஷேக் இருக்கக்கூடாது, ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே ஓகே, இன்னொரு ட்விஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், ஷேக் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட லாக் எடுத்து ஓகே அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஸோ இது எவ்வளோ ஹெவி டியூட்டின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா சார் டாப் பாக்ஸை இப்படி தூக்குவோம் நம்ம. பட் இதோட எவ்வளோ ஹெவி டியூட்டினா உங்களுக்கு ஜெரி கேனை பிடிச்சிட்டு பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணுறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. பாக்ஸுக்கும் எந்த இம்பேக்டும் இல்லை, ஜெரி கேனுக்கும் எந்த இம்பேக்டும் இல்லை. ஸோ த சிமிலர் வே அப்படியே அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஜெரி கேன் ஃபிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உள்ள கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது, எடுத்து விடலாம். இப்போது நம்மளோட டாப் பாக்ஸ் வந்துட்டு யூ கேன் கேரி இட் லைக் திஸ், இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ கேரி இட் லைக் திஸ் ஜெரி கேனோட. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபுல் வெயிட் கம்ப்ளீட்டாக ஜெரி கேன்லேயே நீங்கள் ஈஸியாக கேரி பண்ண முடியும். அந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டாட்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். பேக் சைடில் எப்படி இருக்கும், சைட் வேஸில் எப்படி இருக்கும், இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. and they said that the design is really good looking. and ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மாடல் அப்படின்னா ஒரு டாமினஸ் சொல்கிற பிராண்ட் வந்து இவ்வளோ மாட் பண்ணி இது வரைக்கும் யாரும் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ சூப்பர் மாட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம குயிக்காக வந்துட்டு கீழே பார்க்கிங் லாட்டு போயிட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, நம்மளோட ரேப்பர் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்மளோட டாப் பாக்ஸு வித் ஜெரி கேன் இங்கே இருக்குது. ஸோ ப்ராசஸே ரொம்ப சிம்பிள் கைஸ். நம்ம ஜென்ரலாக லாக் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம டாப் பாக்ஸை உள்ளே ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த அடி லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். திஸ் இஸ் ஹவ் தி செட்டப் வில் லுக்.
ஸோ பார்க்கவே வேறு ரகமாக இருக்கும் கைஸ். எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபியூல் எடுத்துகிட்டு போவதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா பஞ்சி கார்டு இதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிடுவேன். ஸோ தட் இந்த லிட்டில் பிட் ஆஃப் ஷேக்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் கைஸ். ராப்டர் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வரும். அண்ட் அதே மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் இது அப்படியே ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வித் திஸ் ஐ லைக் டு கன்க்ளூட் மை வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த ஹோல் வீடியோ கைஸ். அண்ட் I'll see you in the next video. Until then, it's goodbye from your Bharat. Take care. Sayonara. Bye-bye.